போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 50வது வாரமாக. இந்த அனுபவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் குருசேவா நிரத ஆடிட்டர் கே கோபாலகிருஷ்ணன் அவர்தான் இந்த அனுபவத்தையும் நம்ம கிட்ட சொல்றார். இந்த வருமான வரி உயர் அதிகாரியாக இருக்கார். அவர் தன்னோட மனைவியோட கோவிலுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு இருக்கார். 2வது கால பூஜை முடிஞ்சதும் அவ ஆத்துக்கு கிளம்பிட்டா. ஆத்துக்கு அவ வர வழியில ஒரு திருடன் அவரோட மனைவியோட கழுத்து சங்கிலிய அறுத்துண்டு எடுத்துட்டு போயிட்டான். அந்த சங்கிலி சுமார் ஒரு 11-12 பவுன் இருக்கும் போல இருக்கு. அது கூட இருந்தவாள்லாம் ஓடி வந்து திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சுடுறான். ஆனா என்னன்னா, அந்த திருடனை சோதனை போட்டப்போ அந்த சங்கிலி அவன்கிட்ட இல்ல. இவர் கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்சது அது. இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டே, சரி நம்ம ஆச்சாரியாள்கிட்ட பொறுப்பை விட்டுடுவோம் அப்படின்னு ஆச்சாரியால மனசார வேண்டிட்டு 2 பேரும் தூங்க போயிட்டா ராத்திரி. அதிகாலையில அவரோட மனைவி எழுந்திருந்து வாசலை பெருக்கிறதுக்காக கதவை திறக்கிறான். திறந்தா அங்கதான் ஒரு பெரிய அதிசயம் அவளுக்கு. இவ ஆத்துக்கு நேர் எதிராத்துல அந்த ஆத்து வாசல்ல இவ கழுத்துல இருந்து கத்தரிக்கப்பட்ட சங்கிலி பளபளன்னு மின்னிட்டு, அது அதிகால வேலை இல்ல, அதனால சிவராத்திரினா உங்களுக்கு இன்னும் இருட்டு பிரியாத இருக்கிற அந்த வேலை இல்லையா, அதுல பளபளன்னு மின்னறது அந்த சங்கிலி. இத்தனைக்கும் வீடு வந்து கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு அவளுக்கு. அன்னைக்கு சிவராத்திரியாக இருந்ததுனால ஏகப்பட்ட ஜனங்கள் அந்த வழியா போயிட்டும் வந்துட்டும் இருக்கா. ஆனாலும் அந்த சங்கிலி யாரோட கண்ணுக்கும் புலப்படாம அந்த அம்மாவோட கண்ணுல மட்டும் காலங்காத்தால அது கண்ணுல படுறதுன்னா அது ஆச்சாரியாலோட அனுகிரகத்தினால மட்டும்தான் இல்லையா.